நூறுசாமி படம் நல்லா இருக்கா? நூறுசாமி தான் எனக்கு பிடிச்ச படம். அதுல அப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அது நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுல இருந்து எல்லாமே எங்க அம்மா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சோ எவ்வளவு பிடிச்சிருந்தது படம்? ரொம்பனா ரொம்ப. ஓகே, விஜய் ஆண்டனி சார்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹீரோயின் மேடம் சுவாசிகா மேம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சது? அம்மா அம்மா இருக்கு. நல்லா இருக்குப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இமோஷனலா எல்லாரும் நல்லா கனெக்ட் பண்ணிடுவாங்க. சோ என்ன கான்செப்ட் சொல்ல வந்திருக்காங்க? எப்படி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆயிருக்கா? ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே அதான் அவங்களோட ரெஸ்பான்ஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு எல்லாருக்குமே. என்ன சொல்றது வேற. இந்த படத்தோட அந்த கருத்து ஒரு இருக்குல்ல, சோ விடோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கணும் தானே. எப்பவுமே தனியா அப்படி விட முடியாதுல்ல அவங்களையும். அது புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் பசங்க எல்லாம் புரிஞ்சுட்டு பண்றதா எவ்வளவு பேரோட லைஃப் இன்னும் சூப்பரா போகும், சக்சஸ்ஃபுல்லா போகும். அண்ட் விஜய் ஆண்டனி சார் அண்ட் ஸ்வஸ்திக் மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் சுவாசிகா மேம் பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்றது தெரியல, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் சோ நிறைய ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்டா படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்? எனக்கு ரியலி அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா எங்க ரிலேட்டிவ்ஸே அந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்க நிறைய. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விடோஸ்னாவே இல்ல நீ பசங்களுக்காக தான் வாழணும், பசங்கள் தான் உன் லைஃப் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து இப்போ வரையும் அவங்கள டவுன் பண்ணியே வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்துல ஒரு மெசேஜா கொடுத்துருக்காங்க. விடோவும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா 40 வயசுல நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனாலும் பெண்கள்னா அவங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல நாங்க வாழணும்ன்றதான் இந்த படத்துல மெசேஜா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரியல் கேரக்டராகவே அவங்க வாழ்ந்துருக்காங்க. படம் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அண்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, லாஸ்ட்ல படம் முடிகிற வரைக்கும் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சு. நானும் அப்படிதான் பார்த்தேன். படம் அவ்வளோ ஒர்க்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்களோட காம்போ சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து லாஸ்ட் முடிகிறப்பதான் அவரோட போர்ஷனே வரும். அது வரை அவர் படத்திலே காமிக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட்ல வந்தாலும் பையன் மாஸ் பண்ணிட்டாப்ல அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் ஃபாதரா இருந்து அடுத்தது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஸோ ஒரு விடோவுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. அதை தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இப்பயும் சரி, திருந்தாத ஜென்மங்க, மாற்ற முடியாத ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். நீ பசங்களுக்காக வாழணும்னு அந்த கேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த படத்துல உட்காந்து பாருங்க. இன்னொன்று, அம்மாவை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அப்பாவை தூக்கி போட்டு மிதிக்கிற பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, அவங்களாம் அந்த படத்தை பாருங்க. அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்து கொஞ்சமாவது மண்டையில புத்தி ஏறும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போவும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க சார். இப்போவும் விடோ கல்யாணமே பண்ணிக்க முடியாத ஒரு சில ஃபேமிலியில நீ இப்படிதான் இருக்கணும், பசங்களுக்காக தான் வாழணும்னு சொல்லி இன்னமும் இருக்காங்க. அவங்களாம் பார்த்து திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்ம பசங்க தான் வளர்க்கணும்னு அந்த ஒரு லைஃப் ஸ்டைல்லே அவங்க அப்படியே தனிமையாவே இருக்காங்க. அவங்க அப்ப எப்பதான் வாழுவாங்க? அந்த மாதிரி தான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இந்த படத்தை எவனும் குறையே சொல்ல முடியாது. குறை சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு மக்களோட அப்படின்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் ஆயிருக்குன்னா பார்க்கறவங்களுக்கு உடனே புரியாது, கொஞ்சம் போக போக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா லைஃப் ஒரு வாட்டி மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை சார். அவங்களோட ஆசை பாசம் எல்லாமே இருக்குல்ல, அது இந்த படம் ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக புரியும். அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு திருமணம் நடக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இது காலகாலமா பேசப்படுறோடு தான். ஆனா இப்பயும் மக்கள் இதை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் ஏத்துப்பாங்க, ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நியூ ஜென்ரேஷனோட பழைய ஜென்ரேஷன் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்கல்ல. அவங்களோட இப்போ நீங்களே பாட்டிமா இன்டர்வியூ கொடுத்தாங்க, கேட்டிங்களா? அவங்க எத்தனை வயசு இருக்கும்? அவங்களே இப்போ அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா அப்போ இப்போ வர ஜென்ரேஷன் கொஞ்சம் புரிஞ்சு வெளியே வந்தாங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்ச சீன் இந்த படத்தில் ஒரு அப்பா, அண்ணன், தங்கச்சி, அக்காங்களாவே இருந்தாலும்
அந்த இடத்துல ஒரு தங்கச்சி சப்போர்ட் பண்ணாம கழுத்தை நெருக்க வந்தாங்க பாத்தீங்களா, அதான் உறவுகள். யாரோட பாசத்தையும் இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை பிள்ளை செய்யறான் சரி சப்போர்ட் பண்ணுன்னு நிக்கல பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் உறவோட இது நிக்குது. அது நடக்குது தான், எல்லா இடத்துலயும் சொந்த பந்தக்கிட்ட நடக்குது தான். ஆனா சொந்த பந்தம்னு யாரும் வந்து நிக்க போறது இல்லை சார். நம்ம கஷ்டப்பட்டா நம்மளோட இதுதான். அதனால சொந்த பந்தத்தை பார்த்து வாழ்க்கையை வாழாதீங்க, நம்மளோட தேவைக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும். இதில் வந்து பாஸ்கர் கேரக்டர் நல்லா இருக்கு. பாஸ்கர் மாதிரி பசங்க இருந்தாங்களா அம்மா அப்பா எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும். படத்துல வந்து ஒரு சிலர் பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு இடத்துல அழுகை ஆமாம், அந்த மாதிரி இருக்கா? ஒரு பாட்டு தான், ஆனாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு எமோஷ்னலான பாட்டு தான். பசங்களை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு பாட்டு. ஓவராலா இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா விஜய் ஆண்டனி அண்ணா படம்னாலே எமோஷ்னல் தான், சூப்பராக இருக்கும். ஒன்று அம்மா வச்சு பண்ணுவாங்க, அம்மா கேரக்டர் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சிங்கிள் பேரண்ட் வச்சு ஒரு பெண்ணை வச்சு பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. அப்போ தான் அவங்க நம்மளோட உணர்ச்சிகளை வந்து அவங்க புரிஞ்சு அவங்க ஏற்றுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ வைப்பாங்க. எப்படிக்கா இருக்கு? சூப்பராக இருக்குங்கப்பா. படம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் பார்த்த படங்களோட ஃபீலிங்ஸும் இன்னைக்கு இந்த படம் பார்த்த ஒரு ஃபீலிங்ஸும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சில இது எங்களுக்கு பார்க்கும்போது கண்ணும் கலங்குச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாத நிறைய பேர் இருக்காங்க. அதை இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம், அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். படமா பார்க்கும்போது உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு? எந்தெந்த சீன்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்த மாதிரி இருந்துச்சு? எங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இப்படி ஒன்று இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பிள்ளை புரிஞ்சுக்கல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் புரிஞ்சுக்கிற அம்மாக்கும் நம்ம இல்லைன்னா நம்ம அம்மா தனியாக இருப்பாங்கன்னு அந்த ஃபீல் ஒன்று பண்ணுறாரு இல்லையா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம கடைசி அவங்க முடிவு எடுத்து பண்ணிக்கினா நம்ம பண்ணதை இன்னொருத்தவங்களுக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்றக்க பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துல சொல்லப்பட்ட கருத்து இப்ப இருக்க மக்களுக்கு அது கரெக்டா இருக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தான். யார் பண்ணுவா? சும்மா பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க, தப்பா தான் பேசுவாங்க. யார் தான் பேசாம இருக்கிறா? பேசுறவங்க பேசினே இருக்கட்டும், நம்ம பண்ற அடுத்த வேலை நம்ம பார்த்துட்டு போயினே இருக்கணும். அவங்களே நமக்கு சாப்பாடு போறாங்க கிடையாது. இப்போ நாங்கள் இருந்தா போற ஒரு நாள் நாங்கள் ஒரு விஷயம் பேஸ் பண்ணதான் செய்யறோம். ஆட்டோ ஓட்டுறோம், யார் பேசாம இருக்கா? எல்லாம் பேசதான் செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்து இந்த படத்தை ஒரு லைஃப் நடந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த படத்துக்கு உண்டான வெற்றி இது பணத்தினாலேயோ இல்லை நடிச்சவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதான் உண்மையான வெற்றி நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா இந்த படத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா வந்து ஒருத்தர் நம்மளை அக்செப்ட் பண்ணி அப்போ வரும்போது அவங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் உண்மையாவே ரொம்ப உணர்ந்தோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா செய்யணும். 100 சாமி படம் எப்படிக்கா இருக்கு? இது 100 சாமின்னு சொல்ல முடியாது சார், 1000 சாமி சேர்த்தே சொல்லலாம் சார். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு? சொல்ல வந்த கருத்து எல்லாமே ஓகே தான் சார். எல்லார் வீட்லயும் பாஸ்கர் மாதிரியே ஒரு பாஸ்கர் இருந்தாங்கன்னா அது ஓகே ஆயிடும் சார். ஓகே, ஸ்வாசிகா மேம் அண்ட் விஜய் ஆண்டனி சார் அவங்களோட காம்போ எப்படி இருக்கு? அவங்க 2 பேரோட பேர் சூப்பர். செல்வியக்காவை அச்சிக்கவே முடியாது சார், அச்சிக்கவே முடியாது. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில சீன்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு, லைக் ரொம்ப எமோஷனலா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எமோஷனல் சில விஷயத்த நாங்க அந்த செல்வியக்காவை இல்லையே ஃபீல் பண்ணோம் சார். நல்லா ஓகே, சோ அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா சார். படத்துல வந்து பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாமே ஓகே தான் சார். ஹாப்பி. நாங்க அந்த கதைக்குள்ளேயே போயிட்டோம் சார். நாங்க அந்த கேரக்டராகவே மாறிட்டோம். ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கான பெஸ்ட் தான் சார். சோ இப்ப படத்துல சொல்ல வந்த கருத்தை நார்மலா இருக்க சாமானிய மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு ஒரு முரணான கருத்து இருக்கு? கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். ஏத்துப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் சார். அதாவது பையன்கன்றது விட்டுருங்க, பொண்ணுங்களுக்கான உணர்வே இருக்கு. அவங்க வீட்டுல வந்து விவேக் பாஸ்கர் சொல்லி 2 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களே இருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு வந்து மறுவாழ்வு நம்ம அவங்க இருக்க அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க சார். அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தாயோட நிலைமையை பத்தி யோசிச்சாங்கன்னா ஓகே.